பிரதமர் மோடி வெளிநாடு போன பொழுதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவர் ட்ரெஸ் முதற்கொண்டு. ம் இங்கே இருக்கிற ஆள் மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்காரு. ம் நேஷனல் லெவலில் ஆமாம் சப்ஜெக்ட் பேசாமல் எப்சின்னு பேசிகிட்டு இருக்கிறது. அவரும் அம்பலப்பட்டு போய் இன்னைக்கு இருக்கிறாரு. வேலையை செய்கிறவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிரிக்ஸ் மாநாடு இன்றைக்கி டாலருடைய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைகிறது தூக்கி நிறுத்துறதுக்கு மாற்று டாலரைசேஷனை டாலரைசேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதனுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசினாலும் தமிழ் தாண்டி ஆங்கிலம்ன்ற வார்த்தையே வராது சட்டசபையில். எப்படிப்பட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆனால் இவர் முழுவதும் உள்ள ஆங்கில கலப்போட வார்த்தை. இந்த மாதிரி விஷயங்களை வருங்காலத்தில் தவிர்க்கணும். தமிழ் எங்கள் உயிர் நாடின்னு சொல்கிறீங்க, அது வார்த்தைகள் இருக்கக்கூடாது, செய்கையில் இருக்கணும். அப்படின்னா தமிழ் சிறப்பாக தமிழாக இருக்கணும். நல்ல தமிழ் வார்த்தைகளை சட்டமன்றத்தில் பயன்படுத்துகிற வேலையை பண்ணணும். சென்னை 28ன்னு ஒரு படம், அதில் ஒரு காட்சி வரும். பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டீம் போவோம், ஏய் என்னடா பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகலையா? நான் சரி மேட்ச் போட்டுக்கலாம்னோ. அதையும் திமுகவும் அப்படிதாங்க வந்தாங்க. சரி, அதில் பேட்டு போச்சு, இதில் என்ன போகுது? மானம் போச்சு, வேற என்ன? நீங்கள் ஒரு முதல்வரை இப்படி பண்ண வச்சிங்க. யார்? திமுக. நம்ம அப்போவே சொன்னோம், முதல்வரை நாடக நடிகர் மாதிரி, அதுவும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே இப்படின்னு சொன்னா அர்த்தம்னா அந்த கட்சியை முடிச்சு அர்த்தம். இதை வெளியிலையும் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த சாம்பார் டிடியை கூப்பிட்டு டூர் வரைக்கும் பண்ண வச்சிங்க. அந்த அம்மா எங்காலும் போய் ரெஸ்ட் எடுக்க, கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க போவோம். அப்போ ஆமாம், அங்கே போயிட்டு ஊட்டியில் போய் பண்ணார். இல்லை ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணி ஆமாம் இவர் 360 டிகிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் பண்ண வச்சிங்க. இன்றைக்கி அதுக்கு எதிர்வினை, வினை எதிர்வினை. இன்றைக்கி இப்படி சொல்லி முடிக்கிறாரு. வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. சட்டசபையோட முதல் கூட்டத்தொடர் இன்றோடு முடிஞ்சிருக்கு. முதல்வரோட பேச்சு, சட்டசபையில் கதறல் செய்க சாரி அப்படின்னு முதல்வர் சைடில் பேசுதெல்லாம் அடிப்படை சொல்லப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் வெளியே ஷூட்டிங் நடக்குதுங்க, இங்கே வேறு மாதிரியான டான்ஸ்லாம் ஆட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. மரபு எங்கேயும் மிஸ் ஆகுதா? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். நான் வணக்கண்ணே. வணக்கம். நான் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடினே, கத்தாரில் இன்று காலை நடந்த விபத்து, இறந்தது 13 பேர். அதில் 12 பேர் தமிழர்கள், 12 பேர் இந்தியர்கள், அதில் 3 பேர் தமிழர்கள், திருநெல்வேலியை சார்ந்த யங்ஸ்டர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், வட இந்தியர்கள் இங்கே பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இன்று காலையிலே இப்படி ஒரு கொடூர விபத்து, அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் சார்பான இங்கேருந்து பிழைப்புக்காக வெளிநாடுகளில் போய் வாழ்கிறதுன்றதே ஒரு கொடுமையான நிகழ்வு. அதில் இந்த மாதிரி ஒரு விபத்து, அது விபத்து, அந்த விபத்தில் சிக்கி இன்றைக்கு 12 பேர், அதில் 3 பேர் தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த தமிழக அரசு அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு ப்ளஸ் அவர்களுடைய உடலை கொண்டு வரத்துக்கு முழுமையாக உதவி பண்ணணும். கடந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் பண்ண நல்ல காரியங்களில் அயலகத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் உடனடியாக தமிழக அரசு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த அரசும் உடனடியாக அவர்கள் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கு உதவி பண்ணணும், அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கணும். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது தவேக ஆட்சி அமைஞ்சு வர முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. முதலமைச்சர் எப்படா பேசுவாருங்கிற ஒரு இதுதான் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு உரையை ஆற்றியிருக்கார். அதை சொல்லப்போனால் அவர் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து, கட்சியாக உருவெடுத்துலேருந்து, கடைசியாக அந்த செய்கை வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. எப்படி முதல் கட்டமாக உங்கள் பார்வை? முடிச்சு விட்டார். சட்டசபையில் கதாநாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்கிறது நேரலை. இதுவரையிலும் சட்டசபை என்பது எந்த அளவுக்குலாம் நடந்திருக்குதுன்றதை நாடு பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளக என்ன பண்ணாங்கன்றதை நாடு பார்த்ததில்லை. பத்திரிகைகள் வாயிலாக அவரவர்கள் பாணியில் ஏதாவது போகிறத பார்த்துருக்கேன். நான் சட்டசபை செய்தியாளராக இருந்த பொழுது எனக்கு சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நடக்குது, எதுவுமே வெளியில் நியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா பல நேரம் உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே குறிச்சிக்கிட்டுலாம் இருப்பாங்க, அங்கே ஒன்றுமே வெளியில் வராது. அது ஏன்னா அது மரபா அல்லது வெளிக்கூட
இவர்களுடைய இது அவ்வளோதான், ஃபுல்லாக குறிச்சிருப்பாங்க. ஆனால் ஏதாவது எது இதுவோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டில் பெருசாக இடமும் வராது. இடம் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு 110ல் ஒரு சாதாரண இது, இல்லை இந்த மாதிரி ஒன்றும் பைசா பெறாத விஷயங்கள், தேசிய கீதம் ஏன் பாடவில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இதை தான் பிரதானப்படுத்துவார்கள். பத்திரிகையாளர்கள் பார்வையும் அப்படி தான் இருக்கும். அப்போது மக்கள் பிரச்சனை எங்கேயாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. சில வார இதழ்களில் அந்த வார சட்டசபை நிகழ்வுன்ற மாதிரிலாம் சில பேர் எழுதியிருப்பாங்க. ரொம்ப கூர்ந்து பார்த்தால் பல விஷயங்கள் இருக்காது. பல சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் பெருசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை சட்டசபையில் நடந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி எதுவும் உண்டா? அது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கின விஷயத்தை தவிர நீங்கள் எது வேணால் சொல்லலாம். நடந்தது ஃபுல்லாக சொல்லலாம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா அதை நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் அதை வந்து இவர்கள் வந்து பெரும்பாலும் பதிவு பண்ண மாட்டாங்க. ஆதரவு கருத்துக்கள், அதாவது எகிரி அடித்த உதயநிதி, பயந்து போன விஜய்ன்ற மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே வேறு நடந்திருக்கும். ஆளுநர் செய்த சம்பவம் உள்ளே வேறு நடந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இன்னொன்று எது சரி அப்படின்றத பற்றியும் பதிவு பண்ணணும். அதையும் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் சட்டசபை செய்திகளை. அப்புறம் விவாதம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த விவாதம் பதிவு செய்யப்படாது. ஓகே. அதுலேயே இவர்கள் எழுதுனது பாதி நேரம் இவர்களும் கேன்டீனு அதுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உட்கார மாட்டாங்க. சேனல்கள் சொல்லவே தேவையில்லை. அவன் எதுக்கு ரிப்போர்ட்டர் அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. அப்படியே சுற்றினே இருப்பான். சுற்றினான்ட்டு அவன் லிங்க் எடுக்கிறலாம் எடுத்துக்குவான். அப்புறம் ஆமாம், வெளிநடப்புனா வெளிநடப்பு ஒரு யூனிட் இருக்கும், அவங்க வந்து அங்கே இது பண்ணுவாங்க. இவன் நடுவில் ஃபோன் பண்ணி பிரேக்கிங் மட்டும் சொல்லுவான். இதுதான் சேனல்களுடைய வேலை. அப்போ சட்டசபை நிகழ்வுகளை முறையாக பதிவு பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒரு சிலர் இருக்கும், பெரும்பாலும் இருக்காது. இது காலங்கள் மாறிக்கிட்டு வருது. அப்போ நேரலைன்னு வந்தால் பிறகு நீ என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி தான் நீங்கள் நேரலை பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது, பலரை பகிரங்கப்படுத்தியிருக்கிறது, பலரை வெளிப்படுத்தியிருக்கிறது, வெளிப்பட்டுள்ளார்கள் பலர். அப்போ இந்த இதில் வந்து நான் கூட நேற்று காமெடியாக ஒரு தலைப்பு போட்டிருந்தேன், சபரீசன் முன்னிலையில் இதுன்னு. மச்சான் பாருங்க இன்னைக்கு உங்களை எப்படி ஓட விட்றோம் பாருங்கன்னு தான் நேற்று வந்திருப்பார். அப்படி வரணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஹோம்ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் பண்ணாமல் தம்பி எழுதிட்டியாடா, எழுதிட்டேன் கொடு அப்படின்னு வந்து எங்கே படித்தா நினச்சிக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சென்னை 28ன்னு ஒரு படம், அதில் ஒரு காட்சி வரும், பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டீம் போவோம், ஏய் என்னடா பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு போகலையா, நான் சரி சரி மேட்ச் போட்டுக்கலாம்னோ, அதையும் திமுகவும் அப்படிதாங்க வந்தாங்க. சரி அதில் பேட்டு போச்சு, இதில் என்ன போகுது, மானம் போச்சு, வேற என்ன. அவன் பசங்க சொல்லுவானுங்க, நான் சரி பந்தயம் போட்டுக்கலாம், எவ்வளோ அவனுங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னா 600 தானே இருக்குன்னுவான். இவனுக்கு அது பெரிய தொகை, அது தெரியாது, காமிச்சிக்க மாட்டாங்கன்னா 600 தான் இருக்குது. சரி சரி எதிர்க்க வந்து பேட்டு யாருது, இந்த வசந்த், அவர் வசந்தன் பையன் தான் நடிச்சிருப்பார், அவர் பேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை நிகழ்வு மாதிரி தான், டேய் அவன் தான் ஆஃப் சைடில் போட்டால் அடிக்கிறானடா, இந்த சைடு போடுறான், ஐயோ அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, அதான்டா பிரச்சனை. அந்த மாதிரி அந்த ராஜ்மோகன் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், நிர்மல்குமார் ஒரு பக்கம், ஜூனியர் பேட்ஸ்மேன் ரமேஷ் ஒரு பக்கம், நீ எப்படி போட்டாலும் அடித்தா இவர்களுடைய வாத திறமை நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கு உண்மை இருக்கிறதோ அங்கே வாதம் பண்ண முடியும், எங்கு உண்மை இல்லையோ அங்கே வாதம் இருக்க பண்ண முடியாது. சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எவன் ஒருவன் வாதத்துடைய முடிவில் வன்முறையை கையில் எடுக்கிறானோ அவங்ககிட்ட உண்மை இல்லை இருக்க. இங்கே வன்முறைன்றது பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக பாடி ஷேமு, தனிப்பட்ட தாக்குதல்கள் இது மாதிரி கொண்டு போவாங்க. அப்போ அவர்கள்ட்ட உண்மை இல்லைன்னு. இவர்கள் சென்னை 28 சின்ன பசங்க மாதிரி கிரிக்கெட் மாட்டிக்கிட்டு கடைசியில் பேட்டை இழந்த கதை மாதிரி தான் இவர்களுடைய அனைத்து இத்தனை 75 ஆண்டு கால கட்சி சின்ன பசங்க கையில் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமானது தான் நம்ம அந்த நேரலையில் பார்த்தோம். நேரலையில் இன்னொரு கதாநாயகன் யாருன்னா ரெஃப்ரி, சபாநாயகர் வச்சு செஞ்சிட்டார். யாராக இருந்தாலும் உட்கார் இன்றைக்கி அமைச்சர்களே பேச விடல. ஆமாம், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சபையை நடத்தணும். இல்லை முதல்வர் வந்து தவறான கருத்தை சொன்னால் அதை நீக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்னதே வந்து அது பண்ண பெரிய விஷயம். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார், நீங்கள் உட்காருங்கன்ட்டு முதல்வர் நீங்கள் உட்காருங்க, அது எந்த அர்த்தத்தில் சொன்னாரா நின்று இருந்தார், அதனால் உட்காருங்க. அப்போ சபாநாயகர் சபையின் நாயகர் அப்படின்றத நான் பார்க்குறேன்.
இல்ல நம்ம முதல்ல சூஸ் பண்ணி நம்ம சொன்ன ஒரு நபர் வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு, இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால தான் சூஸ் பண்ணது. இவர் Prove பண்ணுவாரு, எல்லாரு கூடயும் பழகிருக்காரு, அதனால எல்லாரை பத்தியும் தெரியும். அதனால தான் நேற்று எடப்பாடி எல்லாம் அதனால உட்காருங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு உட்கார வச்சது காரணம் அவருடைய அனுபவம். ஆமா, பேச விட்டா ஸ்கோர் பண்ணிடுவாருங்கிறது ஒரு அளவு தெரியும். ஸ்கோர்லாம் பண்ண முடியாது. என்னத்தை ஸ்கோர் பண்ண முடியும்? இங்கே ஸ்கோர் பண்ணுறதுலாம் மேட்ரு கிடையாதுங்க. மக்களுக்கான பிரச்சனையை சரி இல்ல பண்ண நேத்து அவர் பேசியிருந்தார், இந்த நடுவர் நீதிமன்றத்தை மறுபடியும் அமைச்சிங்கன்னா அது இழுத்து கொண்டு போக சூழ்நிலை வரும் தான் எடப்பாடியோட கருத்து. அதுக்கு பேசுறதுக்கு இவர் வந்து இவங்க சைடில் இல்லாமல் எதிர்க்கட்சி சொன்னதை தான் நீங்கள் அந்த பாயிண்ட்ல சேர்த்துக்கிட்டீங்க. நாளைக்கு இதை தானே அவங்க ப்ளஸ் ஆக்கிப்பாங்க. ஸோ அவர் கேட்குற ஒரு கேள்வி வரும்போது இதை எல்லாரும் எல்லா காலத்துலையும் பண்ணியிருக்காங்க. திமுகவும் பண்ணியிருக்கு, அதிமுகவும் பண்ணியிருக்கு. திமுக அதிகமாக பண்ணியிருக்கு, அதிமுக ஓரளவு பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு மேட்ரு இல்லை. அவர் சொன்னது அதை தீர்மானத்தை திருத்தி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும், சுற்று விட்டு விவாதமாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிடணுன்னாரு. அதை வந்து நாங்கள் வந்து யோசிக்கிறோம், இது முடிச்சோன்னு உங்களை நான் பேச விட்றேன்னாரு. இப்போவே பேச விடுங்கன்னாரு. அதில் தான் பிரச்சனை. உட்காருங்க, அப்படிலாம் முடியாதுன்ட்டார். அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் சபாநாயகர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டால் பல பிரச்சனைகள் வந்து தீரும், பண்ணலாம். இன்றைக்கும் எதிர்க்கட்சி தலைவரை அவர் பேசட்டும், அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இதை குறித்து வச்சுட்டு நீங்கள் பேசுங்க, அதுக்கும் முதல்வர் பதில் அளிப்பார்னாரு. ஏன் இதை இவர்கள் பயன்படுத்தலை? நியாயமாக கேட்கலாமே. பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க, இது வரைக்கும் ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? இல்லை, அவ்வளோ வரைக்கும் அவருக்கு நிறைய தாக்குதலோட தான் பேசிகிட்டே இருந்தார். முதல்லேருந்தே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போல்லாம் அமைதியாக இருந்து இந்த பார்ட்டி ஃபண்டு வந்தோன்னே எந்திரிச்சது தான் எல்லாருக்குமே ஒரு அதெல்லாம் இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். யார் அந்த பார்ட்டின்னு இவர் கேட்குறாரு உதயநிதி. அவங்க தான் போன ஆட்சின்னு சொல்லி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கொடுத்தது யாருங்கிற கேட்குறாரு அவர். கொடுத்தது யாரு? நீங்கள் தைரியம் யாரெல்லாம் கேட்கல, எந்த கட்சி சொல்லுங்கன்னாரு. எது கட்சின்னு சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள் எதிர்பார்க்க சந்திக்கிறோங்கிற வார்த்தையை தான் சொல்லியிருந்தார் அவர். அதுதாங்க, அந்த அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. எந்த கட்சினா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களா, எந்த கட்சி வாங்குச்சின்னு கேட்குறாரு. ஏன்னா வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொன்னார், கொடுத்தது யாருங்கிறதையும் சொல்லணும்ல, அதனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது. அதெல்லாம் நாங்கள் வெள்ளை அறிக்கையில் வைப்போம், நாங்கள் வழக்கு போடுவோம், பண்ணுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை விளையாடுறதெல்லாம் இவங்க கிளாடிங்க. கொடுத்தது யாருன்னு சொன்னால் எந்திரிச்சார் அவர், அதை வரைச்சுனா கொடுத்தது யார் இல்லை. கொடுத்தது யார் எப்படிங்க சொல்லுவாங்க? அவங்க வந்து புகார்தாரா அப்படிங்கும்போது ஆதாரம்ல குற்றச்சாட்டம் போயிரும்லானே. எப்படி ஆதாரம் இல்லை? இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்துரு, நான் ஒரு பார்ட்டி நடத்துகிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தான் சொன்னால் தானே தெரிய வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சட்டமன்றத்தில் முதல்வர் ஒரு வார்த்தையை போடுறாரு, அந்த வார்த்தையில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அவங்க வெள்ளை அறிக்கை இருக்குது, நாங்கள் ஆதாரபூர்வமாக பிறகு வைப்போன்றாங்க. இல்லைண்ணா, இன்னொருத்தருந்து வர பார்ட்டி ஃபண்டை இவங்க வெள்ளை அறிக்கையில் எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ மின்சாரத்துறையில் ஒரு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்தவங்க வந்து அது கருப்பாக கொடுத்துருக்கலாம், அது வேற ஏதாவது போயிருக்கும், அது நேரடியாக அந்த கட்சிக்கு தானே போயிருக்கும். ஒரு டெண்டர் போடுறாங்க, அந்த டெண்டரில் வந்து ஒரு 100 கோடி ரூபா டெண்டரு, அந்த டெண்டர் எடுக்கிறவர் முறையாக எடுத்தாரா, அது ஒரு பிரச்சனை. வெள்ளை அறிக்கையில் அதை கொண்டு வரலாம். அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு முறைகேடாக அந்த டெண்டர்தாரர் எப்படி பயன்படுத்தப்பட்டார் அப்படின்றத வெள்ளை அறிக்கையில் கொண்டு வரலாம். முறைகேடாக பயன்படுத்தினதுக்கு என்ன ஆதாயம், அதை வெள்ளை அறிக்கையில் கொண்டு வரலாம். அந்த முறைகேடாக பயன்படுத்தினதுக்கு பணம் எப்படி கொடுக்கப்பட்டது, அதுதான் பார்ட்டி ஃபண்டு. அப்போ பார்ட்டி ஃபண்டாக கொடுக்கப்பட்டதுன்னு அந்த டெண்டர்தாரர் சொல்லியிருந்தா அதை பதிவு பண்ணி அதை வந்து அவர்கள்ட்ட புகாராக வாங்குவாங்க. அதை வாங்கி அந்த மாதிரி விவகாரங்களில் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆயிருந்துச்சு, கவர்மெண்ட்டு இதனால் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டது, இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் போச்சு, அப்போ இதில் தான் எப்படின்னா எத்தனை இதில் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக இவர்களை வைத்தே கொடுக்க வைப்பாங்க. இல்லைன்னா மற்றவர்கள் கொடுப்பாங்க. இப்போ அறப்போர் இருக்குது, இவர்கள் எல்லோரும் கொடுப்பாங்க. அதை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணி இதில் வந்து இவ்வளோ விசாரணை நடத்தும். அதில் இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு, இல்லை லஞ்சம் வாங்குறது. இதில் இந்த டெண்டரில் இந்த மாதிரி வேலை சரியாக நடக்கலை, அதுக்கு அடிப்படையாக காரணமாக அமைஞ்சது இந்த வேலைக்கான தொகையில் பெரும் தொகை கமிஷனாக கொடுக்கப்பட்டிருக்குது, இதை கொடுத்தது இவர்கள், வாங்கியது இவர்கள், அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுக்கும் பொழுது அந்த புகார் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி அது உண்மை அப்படின்னு வழக்கு பதிவு, ஆதாரம் இருக்குன்னு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. வழக்கு பதிவு செய்தால் இப்படி பெறப்பட்ட தொகை பல 100 கோடி இருந்ததுன்னா அதை முறையற்ற வழியில் பணம் பரிமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னா இதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு அமலாக்கத்துறை உள்ளே வரும். இதுதான் நடைமுறை. இதை நீ வந்து சட்டசபையில் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. அவர் குற்றச்சாட்டு எங்களுக்கு கிடைச்சதுன்றதை அவர் பதிவு பண்ணுறாரு, பார்ட்டி ஃபண்டாக போயிருக்குன்றது. இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் இதே துறையில் தான் இருக்கிறீங்க, பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை எங்கேயுமே புழக்கத்தில் இல்லையா? அது பல நாளாக கேட்டுட்டு இருக்கிறது. அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க?
இல்லைண்ணே, பார்ட்டி ஃபண்டுங்கிறது கன்ஃபார்ம்டு, அதெல்லாம் மாற்றுறதுக்கு இல்லை. ஊழல் நடந்திருக்கிறது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். கண்ணுக்கு எதிராக டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை பார்த்துருக்கோம், கண்ணுக்கு எதிராக பல ஊழல்களை பார்த்துருக்கோம். ஆனால் என்னன்னா அதை வெள்ளை அறிக்கையில் எப்படி கொண்டு வந்திருக்க முடியுங்கிறது தான் ஒரு கேள்வி. அதான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அதுதான் எப்படி கொண்டு வருவாங்கன்றதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இல்லை, வெள்ளை அறிக்கைன்னு பொதுவாக வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வெள்ளை ஃபண்ட் அறிக்கையில் அது ஒன்றும் எஃப்ஐஆர் கிடையாது. இவர் கொடுத்தாரு இவர் வாங்கினாருன்னு சொல்கிறதுக்கு. வெள்ளை அறிக்கையில் இந்த வேலை 100 கோடியில் நடக்க வேண்டிய வேலை 70 கோடியில் தான் நடந்திருக்கு. அந்த 70 கோடியிலும் 20 கோடி டெண்டர்தாரருடைய லாபமாக போனதுனால 50 கோடி தான், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வேலை 50 கோடியில் நடந்திருக்கிறது. மீதி பணம் பல்வேறு வகைகளில் லீக்கேஜாக பார்ட்டி ஃபண்டாக பல இதாக போயிருக்கு. அதனால் நமக்கு அரசுக்கு நடக்க வேண்டிய வேலை, வருவாய் இழப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த 50 கோடியில் நடந்ததுனால அது சரியான பொருளை பயன்படுத்தாதனால அதுவும் பழுதாகி அதற்கு கூடுதல் செலவாகவும் ஆயிருக்கு. இப்படியெல்லாம் எடுத்து கொடுக்குறது தான் இன்டர்னல் ஆடிட்டிங். இதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து புகாராக மாற்றினீங்கன்னா போலீஸ் போடுற எஃப்ஐஆர் தான் நீங்கள் கேட்குறதுக்கான பதில். இன்னார்கிட்ட இவ்வளோ காசு வாங்கிட்டு இந்த வேலையை இவ்வளோ கொடுத்தாரு, இதனால இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி போலீஸாக அறிக்கையை கொடுக்கும். அதில் இவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதும் வரும். அந்த ஜென்ரேட் ஆன பணத்தை வச்சு பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே வரும். இல்லை, பொதுவான இன்னொரு குற்றச்சாட்டு வந்து சொல்லப்போனால் பேசப்படும் பொருளாகவும் உள்ளது. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையமே வந்து அதுக்கு வரையறைப்படுத்திட்டாங்க. பார்ட்டி ஃபண்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாங்கிறது. என்னங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க? பார்ட்டி ஃபண்டுன்றது பொதுவான வார்த்தைங்க. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னது வேறங்க. ஒரு நிறுவனம் இருக்குது, இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குது. ஆமாம், அவங்க கொடுக்குற பார்ட்டி ஃபண்டு. இன்ஃபோசிஸு கார்பரேட் கட்சிகளுக்காக ஒரு நிதியை ஒதுக்குவாங்க. அப்போ ஒதுக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளுடைய விகிதாச்சார அடிப்படையில் இப்போ பிஜேபி பெரிய கட்சி 15 கோடி ரூபா, இவர்கள் சின்ன கட்சி காங்கிரஸ் 5 கோடி ரூபா, மாநில கட்சிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு அவர்களுடைய கணக்கில் எழுதுவாங்க. அது வந்து தேர்தல் நன்கொடை மாதிரி. இது இல்லாமல் பார்ட்டி ஃபண்டு தான் போன தடவை இவர்கள் பிஜேபி பண்ணது. அந்த தேர்தல் பத்திரம் அந்த தேர்தல் பத்திரத்தில் அதில் மிரட்டி எப்படி இப்படிலாம் இடி ரைடு இதெல்லாம் விட்டு எப்படி இப்படிலாம் வாங்கினாங்கன்றதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது. அந்த தேர்தல் பத்திரம்லாம் அதிகமாக வாங்கினது தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே பெரிய கட்சிகள் மாநில கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் தீதி அக்கா ரெண்டும் ஒரே அர்த்தம், அதனால் தீதி. அப்போ இவர்கள் 2 பேர் தான் அதிகம் வாங்கினாங்கன்றதும் வெளிப்பட்டது. அதிக அளவில் வசூல் பண்ணதில் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று சளைத்தவர்கள் இல்லைன்றதும் வெளிப்பட்டது. அதிமுக இதில் வாங்கவே இல்லை, இடதுசாரிகள் இதில் இல்லவே இல்லை என்பதும் வெளிப்பட்டது. அதனால் அது வேறு பார்ட்டி ஃபண்டு, இது வேறு பார்ட்டி ஃபண்டு. ரைட்ண்ணா. இது ஒரு புறம் இருக்கும்போது முதல்வர்களுடைய குற்றச்சாட்டு கண்டினியூஸாக வந்து திமுகவை அட்டாக் பண்ண குற்றச்சாட்டு. அதில் ஒரு விஷயம் சொல்ல போனது, நாங்கள் யாரும் பணம் வாங்க மாட்டோம், பணம் வாங்க விட மாட்டேன், போன ஆட்சியில் பணம் வாங்கினவங்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவர் ஆட்சியில்னு சொல்ல கடந்தனும் சொல்ல மக்கள் பணத்தை யாரும் வாங்கினவங்களையும் விட மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு பக்கம் போகும்போது பார்த்தீங்களா, நீங்களா அந்த வார்த்தையில் போன ஆட்சியிலும் சேர்த்துக்கிட்டீங்களா? இதை தான் பார்ட்டி ஃபண்டுன்னா எந்த பார்ட்டின்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? ஏன்னா முழுக்க திமுக தான் அட்டாக் பண்ணுறாரு. அவர் போன ஆட்சியில் தான் இப்போ இருக்க முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். இதுக்கு போய் எந்த காட்சி அப்படியே மடக்குனாரு. இல்லை, அவர் எதிர்கட்சி தலைவர் அவரோட கட்சியை காப்பாத்துறதுக்கு அவர் கேள்வி கேட்காரு. பட் ஆனால் இவர் சொல்றது நமக்கு தெரியுது, வெட்ட வெளிச்சமா நமக்கு திமுக அடக்கிட்டாருன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்களே, அதுக்கு சொல்கிறேன். எந்திரிச்சிட்டாரு அவர் ஆதவர்ச்சுனா. அவர் ஏதாவது பேசி வைக்க போறாரு, அது ஒரு பிரச்சனையாக மாற போறாருன்னு உக்காருங்க நீங்கள் அப்படின்ட்டு சபாநாயகர் முடிச்சு விட்டார். ரைட்ண்ணா. இது இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஊழலாக வெளியே வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட ஸ்டைலில் பேசுகிற மாதிரியா ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. டிபார்ட்மெண்ட் வைஸாக ஊழல் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நகராட்சி துறை, இன்றைக்கி கூட அந்த கேஸ் வந்திருக்கு, அவங்க மேலே அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிற விஷயம். டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் சிபிஐயில் இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, செந்தில் பாலாஜிக்கு அனுமதி கொடுத்தது. மற்ற துறை விஷயங்கள் எதுவுமே வெளியே வரல. சுகாதாரத்துறையில் 229 பேர் வேலைக்கே வரல, டாக்டர்ஸ், அரசாங்க டாக்டர்ஸ் வரல அப்படிங்கிற விஷயத்தையும் பேசி கல்வித்துறையில் இல்லை, அது வந்து அறப்போர் இயக்கம் தான் எடுத்து வெளியே சொல்லியிருக்க தவிர அரசாங்கத்திலேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் வெளியே சொல்லி. கல்வித்துறையில் அனுமதி வழங்குறதுல ரினியூவல் பண்ணுறதுல 400 கோடி ரூபா வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்றது அதெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காருன்னா ஊழல வெளியே வந்திருக்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்படி தானேங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் இப்படி தானேங்க இருக்குது, போயிட்டு இருக்கிற மாதிரி வரும். சில இது வரும், அது புகாராக மாறும், எஃப்ஐஆராக மாறும். சில இது அப்படியே பேசப்படும், அப்படியே விட்டப்படும். இவர் நான் யாரையும் விட மாட்டேன்றாரு, பார்ப்போம். ரைட்டு, நல்ல விஷயம் தானே. ரைட்டு. குட்டி கதை எப்படி பார்க்கீங்க? குட்டி கதை சொல்ல வச்சுட்டாங்க, அதுதான். இவருக்கு வினையாற்ற, அவர் எதிர் வினையாற்ற, அதற்கு எதிர் வினையாற்றுன்னு சட்டசபைக்கு வெளியே அவர் மாண்பு மீறி போயிட்டு இருக்காங்க. இந்த இப்படிதான் இருக்கும் போல இருக்கு.
தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க அவர் சொன்னது தோத்துட்டார். கொளத்தூரில் அப்பா தோத்துட்டாரு, அதனால் தேடுறன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் வந்து அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை, அவர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுதான் திமுக, இதைத்தான் தவிர்க்கணுன்றது. இதுதான் ஜெயலலிதாவுக்கு எதிராக நடக்குது, இதுதான் எம்ஜிஆருக்கு எதிராக நடக்குது. இன்றைக்கி நான் சுட்டி காமிச்ச பல விஷயங்களே இன்றைக்கி முதல்வர் உரையில் இருக்குது. எம்ஜிஆருக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க, மற்றவர்களும் இப்படி தான் பண்ணீங்க, இன்றைக்கி எனக்கு பண்ணுறீங்க அப்படின்றத சுட்டி காமிச்சு இன்னைக்கு முதல்வரே அவருடைய உரையில் பேசலாம் பார்க்கணும். ரைட். இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி முதல்வரோட பேச்சு இதுதான் கண்டிப்பாக டிபேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு நீ தெரிஞ்சு நோட் பண்ணியிருப்பீங்க. மத்திய அரசாங்கத்து மேலே ஆண்டுட்டு இருக்க மத்திய அரசாங்கத்துக்கும் நமக்கும் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதே நம்ம சுட்டி காமிச்சது அரசியல் ரீதியாக எதிர்ங்க, அரசு ரீதியாக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை கொடுப்போங்கிற சொன்னது யாரு? ஆமாம், அது நீங்கள் உடைச்சா மற்றவங்க உடைச்சா பொண்ணு, அது கொஞ்சம் விரிவாக்கி சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக இன்னைக்கு விமர்சன பொருளாக பார்க்கப்படும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அதான் சொன்னேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை குரல் கொடுப்போம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இதை கலைஞர் சொன்னது. நேருவின் மகளே அவருக்கு நிலையான ஆட்சி தருக என்ன அது? ராங் மேன் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னா அது நீங்களா முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் அதுக்கு சப்பக்கட்டு கட்டிங்க. தலைவர் பார்த்தியா இன்னும் அறிவு. இந்திரா காந்தியே கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சார். அவங்களுக்கு சில தேவைகள் இருந்தது. அப்படியா, சரி சாரி போ அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சேன். தலைவருடைய திறமையை பார்த்து தலைவருடைய திறமை தான் காலில் விழுந்தீங்களா இந்திரா காந்தி காலில். அன்றைக்கி சர்க்காரிய கமிஷன் பல பிரச்சனை இருந்தது. அதற்காக இன்னொன்று எம்ஜிஆர் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தணும். அதற்காக ஒரு இதை போட்டுக்கிட்டு ஆட்சியை கலைக்க வச்சிங்க. அதுக்கு தான் நேருவின் மகளே அவருக்கு நிலையான ஆட்சி தருகன்னு. அப்போது உங்களுக்காக செத்தார் சிட்டி பாபு என்னத்துக்காரு. அதுவும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை காப்பாற்றுறதுக்காக இவரும் இன்னும் 2 பேர் சம்பந்தம்னு ஒருத்தர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வேறு போயிருந்தார். போகும்போது நான் நினைவுபடுத்தினேன். அப்போ அவர் புள்ள சீட்டு கட்டப்போ கொடுக்கல, அதில் சம்பந்தம். அவர் புள்ள கேட்ட தோத்ததுக்கு அப்புறம் திமுக மாதிரி உடன்பிறப்பு யாருமே கிடையாது, ஜெயிச்சதான் தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயம் இப்போ இல்லைங்க, அப்போ இறந்து போனோம். அவர் புள்ள இப்போ கேட்டாப்புல மயிலாப்பூர், அதுதானே அது மயிலாப்பூரில் அவர் புள்ள சீட்டு கேட்டப்போ பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான வேலுவுக்கு அதே தொகுதியை கொடுத்தாங்க. இதுதான் திமுக. அப்புறம் இன்றைக்கி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க தப்பு எங்கே நடந்தது, ஏன் தோற்று போனோம் அப்படின்னு. இதான் தோற்று போனீங்க. நீங்கள் ஒழுங்காக தாவேக்காவே இல்லைன்னா கூட வேலு தோற்றுருப்பார், அங்கே ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு. அதனால் இவர்கள் வந்து சொல்கிற காலம், இவர்கள் சொல்கிறது இவர்கள் ஏற்றாற்போல் சொல்லிக்கொள்வார்கள். இன்றைக்கி ஒரு சரியான நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஜல் ஜீவன் திட்டம் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி இன்றைக்கி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ அந்த 5000 சில்லற கோடி அதில் நிற்க வைக்கப்பட்ட நிதி வரும். அந்த இதுக்கு அதுதான் இந்த பிஎம்ஆர்இஜி இருக்குல்ல, நம்ம இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அதுவும் பேசி அதையும் கொண்டு வருவாங்க. கிசான் திட்டத்துக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்குங்கிறது சொல்கிறாங்க. பிஎம்சி திட்டத்துலையும் பேசி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அவர்களோட இணைந்து டபுள் இன்ஜின் சர்க்காராக போகணும். எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்ங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே எதிர்க்கிறதுக்கு பிஜேபிகிட்ட ஒன்றுமே இல்லை. நேஷனல் லெவல்லே நீங்கள் பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறம் என்ன? கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அவர் அடிக்கடி திமுக சைட்லேருந்து சொல்கிறது குற்றச்சாட்டு, எங்களால் தான்ப்பா நீங்கள் ஆட்சி தொடர்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்வர் இன்றைக்கி போட்டு உடைச்சது என்னென்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயமாக முடிவெடுத்துட்டு எங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிச்சு சுய முடிவு. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தோன்னு நீங்கள் ஏன் கதறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ஜனநாயகத்துக்கு உட்பட்ட விஷயமா? அது வந்து மரபு மாறிய விஷயம் தானே? முதலமைச்சர் வந்து அவையில் இப்படி பேசுறது. இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு இது சொல்லுவாங்க, தங்கவேலு சொல்லுவாப்புல, இந்த எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வந்து சவுக்கால் அடிப்பாப்புல. எம்ஜிஆர் இந்த சவுக்கு பிடிங்கி இவரை விளாசுன்னு விளாச்சிருவாப்புல. அது அப்போ மஞ்சப்பத்து போடும்போது தங்கவேல் சொல்லுவார், அவரும் மாமன் பார்க்கல இவரும் மருமகன் பார்க்கல அப்படின்னு. நாகப்பா அப்படின்வாப்புல, இந்த முதுகில் வரி வரியாக. அந்த மாதிரி இவர்களும் அந்த மரபை பார்க்கல, இவர்களும் இஷ்டத்துக்கு பேசினாங்க, அவரும் அந்த மரபை பார்க்கல. நீங்கள் இதை போய் சொல்கிறீங்களே, நான் பார்த்தது முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையில் ஆங்கில கலப்பு வார்த்தைகள் பெருமளவு இருந்தது. முழுவதும் ஆங்கிலம் தான். அதே மாதிரி பிரேமலதா இன்னும் பலர் பேசுகின்ற வார்த்தைகள். இந்த இது வந்து இந்த வகையில் நல்லா இருந்ததுன்னு நம்ம எதிர்பாராம சௌமியா அவங்களுடைய வார்த்தைகள் அற்புதமாக இருக்குது. அது விவசாயியை பற்றி பேசின விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப மாரிமுத்து, சௌமியா, அந்த பாமகவுடைய ரமேஷ், கணேஷ்குமார், இந்த மாதிரி பலர் ஆக்கப்பூர்வமாக பேசினாங்க. இதில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசினாலும் தமிழ் தாண்டி ஆங்கிலம்ன்ற வார்த்தையே வராது. சட்டசபையில்
எப்படிப்பட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆனால் இவர் வந்து முழுவதும் உள்ள ஆங்கில கலப்போட வார்த்தை. இந்த மாதிரி விஷயங்களை வருங்காலத்தில் தவிர்க்கணும். தமிழ் எங்கள் உயிர் நாடின்னு சொல்கிறீங்க, அது வார்த்தைகள் இருக்கக்கூடாது, செய்கையில் இருக்கணும். அப்படின்னா தமிழ் வந்து சிறப்பாக தமிழாக இருக்கணும். நல்ல தமிழ் வார்த்தைகளை சட்டமன்றத்தில் பயன்படுத்துகிற வேலையை பண்ணணும். இந்த இதை நம்ம வந்து பெருசாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது இவர்களுக்கு பதிலடியாக முதலமைச்சர் சில வேலைகளை பண்ணிட்டார். இதே தொடர்ந்து பண்ணியிருந்தாருன்னா அது ரசிக்கத்தகுந்ததாக இருக்காது. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு முதல்வரை இப்படி பண்ண வச்சிங்க. ம். யார்? திமுக. ஆமாம். நம்ம அப்போவே சொன்னோம், முதல்வரை வந்து நாடக நடிகர் மாதிரி, பண்ணாதீங்க. அதுவும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே இப்படின்னு சொன்னா அர்த்தம்னா அந்த கட்சியை முடிச்சு விட்டேன்னு முடிச்சுன்னு அர்த்தம். அர்த்தம். இதை வெளியிலையும் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த சாம்பார் டிடியை கூப்பிட்டு டூர் வரைக்கும் பண்ண வச்சீங்க. அந்த அம்மா எங்க ஆளு போய் ரெஸ்ட் எடுக்க, கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க போவோம். அப்பவும் ஆமாம் அங்கே போயிட்டு ஊட்டியில் போய் பண்ணார். இல்லை ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணி ஆமா இவர் என்ச்சி 360 டிகிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் பண்ண வச்சிங்க. இன்றைக்கி அதுக்கு எதிர்வினை, வினை எதிர்வினை. இன்றைக்கி இப்படி சொல்லி முடிக்கிறாரு. இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி இவரை கேட்டிங்கன்னா பாடி ஷேமிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி ஆமா அவர் உக்காந்த தோரணையை வச்சு பண்ணதை பார்த்தோம். துரைமுருகன் அவையுடைய முன்னவர் எடப்பாடியார் அவர்கள் இதெல்லாம் தப்புங்க, திருப்பி இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னதை அவர்கள் ஸ்லாங் அது, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு மரியாதை தான் அவர் பேசுகிறார். அதுவும் அவங்களுடைய பண்பாடு. அதே மாதிரி பாடி ஷேம் பண்ணி காமிச்சாரா இல்லையா? அதுவும் முக்கியமான பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு அந்த பாடி ஷேம் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதனால் இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதோடு இந்த பிரச்சனைகள் நிற்கணும். சட்டசபையாக நடக்கணும். இது பொறுத்து கொள்ள முடியாமல் வெளியில் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தைகள், இல்லை அரசுக்கு ஆதரவான ஆலோசனைகள், இல்லை எதிர்வினையாற்றுறது இல்லாமல் இது ஒரு ஆடியோ லான்ச்சு. இல்லைண்ணா, அதுதான் என்னோட கேள்வியாக நான் வைக்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதில் பிடிச்சிட்டிங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கே பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். இதில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், நீங்கள் இப்போ வரைக்கும் போடல கருத்து, டைம் இல்லைங்க. அதுதான் ஒரு வார்த்தை, இந்த கிளாமர் டான்ஸை மென்ஷன் பண்ணி சொன்னார் பார்த்தீங்களா? குத்தாட்டம், இது ஐட்டன் டான்ஸுன்னார். ஐட்டன் டான்ஸை சட்டசபையில் போடுவாங்கன்ற வார்த்தை நாளைக்கு யாராவது ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரலாம். இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? இவருடைய வார்த்தையை வச்சு உரிமை மீறல் பிரச்சனையை சட்டமன்றத்தில் யாராவது உறுப்பினர்கள் நாளைக்கு கொண்டு வரலாம். ஏன்னா சட்டசபையுடைய மாண்பை குறைக்கும் விதமாக வெளியில் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கக்கூடாது. அதுவும் எதிர்கட்சி தலைவர். அதுக்கு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி கூட வைக்கலாம். அதை தான் சொல்ல வர்றேங்க. நான் உரிமையோடு அவர்கிட்ட பல தடவை நான் முதல் அவருடைய நண்பர் மூலிமா நேரில் சுட்டி காமிச்சேன். அப்போ அவர் லைனில் வந்தப்போ சொன்னது, நீங்கள் கலைஞரின் பேரன், ஆமாம், உங்களை அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் பேச்சை உங்கள் முன்னாடி இருக்கிற 10-20 பேர் மட்டும் பார்த்து கைத்தட்டல, வெளியில் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இன்னும் பலர், பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க சார். இன்னொன்று, தப்பான தகவலை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜெயலலிதாவை பார்த்து காலை ஓங்கின உடனே ஜெயலலிதா பயந்துட்டாங்க விஜயகாந்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க. நான் சட்டசபையில் இருந்தேன், ஜெயலலிதாவை பார்த்து தான் எல்லாரும் பயந்தார்கள். விஜயகாந்தே 1/2 மணி நேரம் உட்கார மாட்டார், கிறகம். அன்னைக்கு அவர் உட்காந்துருந்தாரு, இந்த சந்திரகுமார் வம்புழுத்தார், ஜெயலலிதா பேசினாங்க, அதற்கு பதில் சொன்னார் விஜயகாந்த். அவர் நாகரிகமாக பதில் சொன்னார். அதை ஒரு மோதலாக மாற்றி விட்டார்கள். அவர் கெட்ட வார்த்தையில் திட்டினதுனால அவர் திட்டினவரை நோக்கி நாக்கை துட்டி தொலைச்சிடுவேன்னு சொன்னார். இதுதான் நடந்தது. நீங்கள் அதற்கு பிறகு ஜெயலலிதா ரியாக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. நான் வெக்கப்படுறேன் இவளோட கூட்டணி வச்சு சொல்லி அதெல்லாம் பல இது பேசினாங்க. அன்றைக்கி பாவம் மாட்டிட்டு முழிச்சது ஜெயக்குமார் தான். சபாநாயகர் இப்படின்றாரு, என்ன பண்ண தெரியாமல். அதனால் நீங்கள் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க சார், நான் சொன்னேன், மற்ற கூட்டத்தெல்லாம் பாருங்கன்னாரு. ஆனால் அவர் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அதை பின்பற்றாமல் அவதூறுகளை மட்டுமே பேசி வந்தார். உளுந்தபாடி தவழ்ந்தபாடி, அதில் இன்பம் கண்டார். அதுக்கு பேர் என்னென்னா ப்ரொவோக் பண்ணுறது. இப்போ நான் அவங்கள ப்ரொவோக் பண்ணிவிட்டு நீங்கள் கோபம் அடைவீங்களா, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களில் நான் அரசியலில் என்ன பிரச்சனை தான் பேசணும். கோட்டு போட்டிருக்க, இப்படி உட்காந்துருக்க, பொட்டு வச்சுருக்க, இப்படியே அப்படி இருக்க, சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்ணுற, அது இதுன்னா மிக 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 சரியாக முறையாக இந்த சட்டசபை நடந்தது. நான் சட்டசபைகளை பார்த்ததில் சொல்கிறேன்.
அந்த காமராஜர்லாம் ரொம்ப நேரம் பேச விடல, முடிங்க ரொம்ப. ம். பழைய இதில் ஸ்டாலினை புகழ்ந்துருந்தா சபாநாயகரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் போடுவார். அப்போ இந்த சபாநாயகர் அமைச்சர்லேயே உட்கார சொல்கிறார். ஆமா. கண்டபடி பேசாதீங்கன்னு பொதுப்பணித்துறை அமைச்சரை கண்டிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சபையை நடத்துகிற பொழுது நீங்கள் இந்த அவை சபை முன்னவரே இது பண்ணிட்டாருண்ணே. அவை முன்னவரை உட்காருங்கட்டார். கரெக்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் அவை முன்னர் நீங்கள் பேசுங்கட்டாப்ல. என்னையா நீ நடு சீரி அவை முன்னரும் உட்காரணும். உட்காருண்ணா. உட்காருனா உட்காரணும். முதல்வரையே நீங்கள் அமருங்கன்னு சொன்னா அமர்ந்துடணும். இல்லை ஒரு வார்த்தை சொன்னா நான் இருந்துச்சு எல்லாரும் உட்காரணும் அப்படின்னு அதையும் ஒன்று சொன்னார். இருக்கு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்ல சபாநாயகர் மிக சிறப்பாக நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கணும். நேற்று ஆதவர்ஜனா ஒரு வாய் விட்டார். திமுக காரங்களாம் 2 வயசு குழந்தை, திமுக காரங்கள்லாம் சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆகும்னா அது வேற மாதிரி கொண்டு போய் போடும். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு, அது ஒரு திமுக காரனால் நடந்தது, அதில் ஒரு திமுக காரர் சிக்கியிருக்காருன்னு சொல்ல வந்தார். அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டாரு. அல்ல அவருக்கு தமிழ் பிரச்சனையா அல்ல அவரால் தமிழுக்கு பிரச்சனையான்னு தெரியல. அது உடனே என்ன ஆதாரம் இருக்குதுன்னா ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னா சரி நாளைக்கு முடிச்சிட்டாரு சபாநாயகர். இன்னைக்கு அவர் ஆதாரத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் இது ஒரு மேட்ரே கிடையாது. அதனால அவர் வேணாம் நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், ஆதாரத்தை கொடுங்க நான் பரிசீலிக்கிறேன், இது ஒரு பிரச்சனையாக வரும்போது பார்த்துக்கோன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. எதுக்காக வந்திருக்கும் அந்த வேலையை பார்ப்போங்கிற அதனால சபையை நடத்தணும், அவ்வளோதான். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய கல்யாணம் இதில் மாப்பிள்ளை பொண்ணு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். என்ன சண்டைனா சப்பை மேட்டராக இருக்கும். அதை ஒருத்தர் நின்று ஒருத்தர் அந்த சண்டையை ஒரு பெரிய மனுஷன் சரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் கேட்பான், இவன் இந்த வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா, நிறுத்துறா முதல்ல, எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவன் சொன்னான் இவன் சொன்னான், அது நீ போய் தனியாக எங்கே தெரியும். இங்கே 2 குடும்பங்கள் இது பண்ணுற பிரச்சனை, வாங்கிட்டது பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முடிச்சு வைப்பாங்க சில பேர். ஆமாம், எங்கே எந்த பிரச்சனை பேசணும்னு அறிவு இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி தான் சபாநாயகர் நடத்துகிறாரு. அதனால் இந்த சபையுடைய மாண்பை குலைக்கும் விதமாக அந்த மாதிரி வார்த்தை பேசுனது நிச்சயம் எனக்கு தெரிந்து சபையில் யாராவது கொண்டு வருவாங்க, அதற்கு இவர் பதில் சொல்கிற மாதிரி ஆகும். கண்டிப்பாண்ணே. ரைட், இறுதி என்னோட கேள்விண்ணே. இன்றைக்கி நீங்கள் காலையில் கவனிச்சிருப்பீங்க, மீண்டும் கையில் எடுத்த நீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. ஆர்ப்பாட்டம், நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆர்ப்பாட்டம். அதில் வழக்கம் போல் திமுகவுக்கு நான் ஆப்பு வைக்க நான் இருக்கேன்டா, நீ வேறு எவன்டா எனக்கு முன்னாடி எவன் இருக்கான்னு சொல்லி எங்கள் அண்ணன் ராசா அவர்களுடைய பேச்சு. அதாவது என்ன சொல்கிறதுனா, எப்போ ஒரு முதலமைச்சர் என்னதான் இருந்தாலும் நமக்கு அவர் முதலமைச்சர், நம்ம நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் இருக்கிறார். நீங்கள் நான் தான், அவங்களுக்கு இல்லை. என்ன ஒரு வார்த்தைனா, நீங்கள் அமைச்சரவை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கும் வெக்கம் இல்லை, அமைச்சரவை வாங்கினா அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறீங்க. என்னெல்லாமோ ஒரு வார்த்தைகளை பேசி இந்த போராட்டத்தோட நோக்கம் என்னங்கிறத மறந்து மீண்டும் அது முதல்வர் விஜய் அவர்களை திட்டுறதுக்கு ஒரு போராட்டமாகவும், அவர் மோடிஜி பிரிக்ஸ் சார்பானிக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டு இருக்காங்க, நேஷனல் கமிட்டி மாநாடு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில் ஒரு ஓரம் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டு இன்னைக்கு தனிமைப்பட்டு போயிருக்காங்க. வருங்காலங்கள்லையும் அதான் நடக்கும். நீங்கள் மோடி வெளிநாடு போனப்பெல்லாம், பிரதமர் மோடி வெளிநாடு போன பொழுதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அவர் ட்ரெஸ் மாதிரி கொண்டு. இங்கே இருக்கிற ஆள் மாதிரி அங்கே ஒருத்தருக்காரு நேஷ்னல் லெவலில். ஆமாம், சப்ஜெக்ட் பேசாமல் எப்சின்னு பேசிகிட்டு இருக்கிறது. அவரும் அம்பலப்பட்டு போய் இன்றைக்கி இருக்கிறாரு. வேலை செய்கிறவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிரிக்ஸ் மாநாடு, இன்றைக்கி டாலருடைய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக வீழ்ச்சியோடு இருந்து தூக்கி நிறுத்துறதுக்கு மாற்று டாலரைசேஷனை டாலரைசேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதனுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே நின்றுக்கிட்டு நீ வெற்று சவால் விட்டுக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது பண்ணுவான்னு பார்க்குறேன். நம்மளுமே அவர் அஜித்தோல் சார் பேசிகிட்டு இருக்கிறனால தான் அதை ஃபுல்லாக முடியுங்கிறத அதை பற்றி பேசவும் இல்லைன்னா ஒரு சூப்பரான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. அது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிக்கு உதவுதுங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க அந்த 5 வருஷமும் நீட்டுக்கு ஒன்றும் செய்யாமல் மீண்டும் நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வச்சுருக்காங்களே, அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆளுங்கட்சியாக இருந்தால் தான்ப்பா நாங்கள் பயப்படணும், எதிர்கட்சினா நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடிக்கிற வார்த்தை. தூக்கி ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. இவங்க எப்படி அவர் சொல்லிட்டாரா சிறை நிரப்பு போராட்டத்துக்கு ரெடின்ட்டாரா? யாரு அவர் கூட இருக்கிறவங்களாம் இப்பவே 1 hour இருக்கிற ஏசி இல்லாம உட்கார்ந்து அவரு பேசும்போது சிறை நிரப்புன்னு சொன்னா பகுதி சிலர் பின்னாடி ஏங்க அந்த காலத்து திமுக கிடையாதுங்க. ஏன்னா எல்லாரும் ஏசி காரு ஏசின்னு பழகிட்டாங்க. ஒரு நாள் நீங்க போட்டு சிறையில் உட்கார வச்சிங்கன்னா, நீங்க போன தடவை எதிர்கட்சியா இருந்தார்ல அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில், அன்னைக்கு கைது பண்றாங்க. முதல்வர் ஒரு இவர் முன்னாள் முதல்வர் தலைமையில் ஒரு போராட்டம். கைது ஆகும்போது அப்பொழுது இருந்த புளியந்தோப்பு டிசி கிட்ட சேகர் பாபு ஒரு கோரிக்கை வைக்கிறார், கைது பண்ணால் இந்த மண்டபத்தில் கொண்டு போய் வைங்க, அது ஏசி மண்டபம். காந்தி போட்டேன் ஏசி மண்டபம் சீட்டு கட்டுன்னு போட்டேன். ஏன்னா உள்ளே உட்காந்து முன்னெல்லாம் கைதானா
திமுக தலைவர்கள் அதை ஒரு பிரச்சாரமா மாத்துவாங்க. சிறையிலே அப்படிதான் பண்ண. நெஞ்சுக்கு நீதி படிச்சு பார்த்தீங்கன்னா ஆமா, தெரியும் பயிற்சி கலைஞர் பெற்றதான். அதை எப்படிலாம் மாற்றிருக்காரு. ஒரு சட்டசபையாக கூட நடத்தியிருக்காரு. ஆமா, அதில் வந்து உணவுத்துறை அமைச்சர் ஜெயிலுடைய கேண்டீன் இதை பார்த்துக்குவாராம். இன்னொரு அமைச்சர் துணி துவைக்கிறதுக்குன்னு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், லைப்ரரி இந்த புக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு அமைச்சர், கடிதங்கள் வரும்ல கைதிகளுக்கு அதை கொண்டு வரதுக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த மாதிரி வார்டனோட பேசுறதுக்கு மற்ற இதுக்கு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர், இந்த மாதிரி பிரித்து நாங்கள் ஒரு சட்டசபையை உள்ளே நடத்திட்டு இருந்தோம்லாம் கலைஞர் நெஞ்சுக்கு நீதி எழுதிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு முதல்ல நெஞ்சுக்கு நீதியை கொடுங்கடாங்கப்பா. இன்னும் உட்காந்துட்டு தெய்வத்தை நம்பலாமா வேணாமான்னு சண்டை நடந்துட்டு இருக்கு. அதனால இவர்களை என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ராசா சொல்றாருப்பா, உனக்கு என்னப்பா நீ பாட்டு சொல்லிட்டேன், சுகர் மாத்திரை வேற போடலப்பா, மத்தியானம் கூட்டு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க வச்சுக்கோங்க, இவர்களில் பாதி பேர் கட்சி விட்டு ஓடிடுவாங்க. அந்த லெவலில் இவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், அது பண்ணோம் இது பண்ணோம். இவர்கள் ஒன்றும் இன்னும் திரும்ப திரும்ப ஒரு தப்பை பண்ணுறாங்க. பாஜகவை எதிரியாக காட்டுற மாதிரி இந்த எதிர்கட்சி தலைவர் இருந்துக்கிட்டு நீங்கள் முதல் தடவை சட்டமன்றத்தில் பேசுனீங்க, அதையே வருஷம் பூரா சோபா மாடல் அதே கொண்டு வந்து மறுபடியும் பேசுகிறீங்க. சலிச்சு போலியா? கூட இருக்கிறவங்க தான் பாதி டிக்கெட்டு இல்லை. முதல்ல நீ சொல்கிற குற்றச்சாட்டை கண்டு அந்த எதிர் டீம் வந்து ஆளுங்கட்சி வந்து ட்ரிகர் ஆகணும். இவர் சிம்பிளா என்னப்பா அது என்னப்பா சோஃபா மாடலா அப்படின்னு இவர் கேட்காரு. அப்போ ட்ரிகரே நான் அது தெரிஞ்சுக்கே 2 நாள் ஆச்சுங்கிற மாதிரி ஆச்சு. ஆமாம், அதான் உண்மை. அவருக்கு புரிஞ்சிருக்காது என்ன சோஃபா மாடல். புஷ்பா ஏங்க இன்னைக்கு இருக்கிறதுல நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேட்டால் சொல்லுவாங்க இவர்கள் பணத்தை எப்படிலாம் ஒயிட்டாக மாற்றுறாங்கன்னு. இன்னைக்கு பிட்காயின்ல இருந்து பல விஷயங்கள் நீங்கள் பல 1000 கோடி யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்குது இடி. இவர்கள் வந்து அதில் அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ போய் சோபா செட்டு உள்ள பணத்தை வச்சா கூட தடுப்புவாங்க. அதுவும் நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கு வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு வன்னியரசு நோய் கை காமிச்சு பேசுகிறாரு. ஆமாம், கூட இருக்கிறீங்களா அவமானப்படுத்துறீங்கன்னு வன்னியரசையும் இவரையும் அவரு காதல் மொய்தின்னு சொல்லிட்டாரு. சோபா வாங்க கூட எங்களுக்கு வழி இல்லைப்பா, வாடகைக்கு தான் எடுத்து போட்டோன்னு. அது ஆக சிறந்த காமெடி. அது வேற விஷயம். ஏன்னா கட்சிக்கு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். அப்போ அதான் கண்டிப்பாக மிக்க நன்றி. நேரத்தை கருத்து